வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது ஒரு யம்மியான ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்ய போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது 1 kgக்கு 1 கிராம் பட்டை, 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் ஏலக்காய். அதே போல் பார்த்திங்கன்னா, நான் இப்போ செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம். ஸோ அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராம் ஆனியன் நீல வாக்கில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் டொமேட்டோ, ஒரு 4 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மின்ட்டு, ஒரு கைப்பிடி கொரியண்டர் லீஃபு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 75 கிராம் கார்லிக், 75 கிராம் ஜிஞ்சர் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நம்ம வீட்லேயே நானே அரைச்ச ரெட் சில்லி பவுடர், அது பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம். அண்ட் 1 kgக்கு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது நம்ம 1 kg விட குறைச்சலாக பண்ணுறதுனால 75 கிராம். தென் இது பார்த்திங்கன்னா 75 கிராம், 750 கிராம் 750 கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg மட்டன் நல்லா அழகாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நம்ம தாளிக்கிற டைமில் ரைஸ் ஊற போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பாஸ்மதி ரைஸு. இது ஒரு 3/4 kg. ஆயில் கரெக்டாக ஒரு 150 ml. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு கரெக்டாக 150 ml கேர்ட் நான் உரைய வச்சுருக்கேன். அது நான் ஆட் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே பிரியாணி கொஞ்சம் அடிகனமான பாத்திரம், அதே போல் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சமைங்க. அப்போ நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நம்ம ஈஸியாக அதை கிளறதுக்கு கரெக்டாக வரும். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா பிலோ 1 kg பண்ணேன்னா இதை தான் வச்சு பண்ணுவேன். அப்போ 1 kgக்கு அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாருங்கள், பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லியை மட்டும் ஆம்பூர் பிரியாணியில் க்ரீன் சில்லியை கொஞ்சம் ஒரு 10 minutes சோக் பண்ணி அதை பேஸ்ட்டாக எடுத்து வைப்பாங்க. பட் நான் அதே க்ரீன் சில்லியே ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் அதை அரைச்சி எடுக்கிறதில்ல. ஆனால் டேஸ்ட் வைஸ் சேமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராமில் பார்த்திங்கன்னா 300 கிராம் இப்போ நான் ஆட் பண்ணிக்கினேன். அந்த 50 கிராம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா, அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோடு அந்த மசாலா கிடச்சிடும். அதுக்காக இப்போது ஆனியன் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி, அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்க டொமேட்டோ, கர்டு அண்டு பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீஃபு, மின்ட் லீஃபு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 minutes அதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 minutes சாட்டே பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஒரு 700 ml வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக சுற்றிரும். ஆவி வந்ததும் ஸ்டீம் ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் அடுப்பை ஃபுல்லாக ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 15 minutes விட்டுட்டோம்னா மட்டன் பஞ்சாக வெந்துடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த அரிசியை போட்டு வடித்து அந்த அரிசி இதோடு ஆட் பண்ணி தம் போட்டு இறக்குனா ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பிரியாணி அந்த
ப்ராசஸ் உங்ககிட்ட நான் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.